சமீபத்தில் ஒரு இறப்பு வீட்டுக்கு அந்த இறந்தவர் ரொம்ப பெரிய ஒரு பிரபலம். அதனால் அவரோட வீட்டுக்கு நிறைய சினிமா பிரபலங்கள் வராங்க, நிறைய தொழிலதிபர்கள் வராங்க, ரொம்பவும் எதிர்பார்க்காத பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் கூட வராங்க. அப்போது அந்த வீட்டில் இருக்கிற மனைவி, மகன், மகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஒருத்தரும் பார்க்கும்போது கைகளை பிடிச்சு அழறது, தோல் சாஞ்சு அழறது, சொல்லி சொல்லி அழறது, தன்னோட துக்கத்தை சொல்றதுன்னு பரிமாறுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க யாரெல்லாம் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க, ரொம்ப பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்க, அவங்களால அடுத்தடுத்து நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க கிட்டலாம் ரொம்ப தன்னோட துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுவே அவருக்கு இறந்தவருக்கு பழைய நண்பராக இருந்திருப்பாரு, கஷ்டப்பட்ட காலத்தில் நிறைய பண உதவியெல்லாம் கூட செஞ்சுருப்பாரு. இன்னைக்கு அவர் லைம் லைட்டில் இல்லை, பெருசாக தன்னோட வாழ்க்கையில் சிறப்பாகவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால், ஓகே வந்தீங்களா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட சொல்லி அழகிறதுக்கு கூட எனக்கு திராணி இல்லை, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சோகமாகவே நிற்கிறது. ஒரு பெரிய ஆட்கள் வந்தால் மட்டும் அப்படி சொல்லி சொல்லி அழறது. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேர்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. நான் யாரையும் குறிப்பிடுறதுக்காகலாம் இதை சொல்லலை. இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதுதான் உலகம். ஒரு இறப்பு வீட்டில் கூட உங்கள் தகுதி என்ன, தராதரம் என்ன, உங்களால் அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது, இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய உலகம்தான். அதனால் நீங்கள் ஒரு நாள் கூட உங்களோட டைமை ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க, கற்றுக்கிட்டே இருங்க, உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்றது தான். என்னம்மா இப்படி சொல்கிறியே, அப்போ அப்படி நினைக்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய துரோகம், அது எவ்வளோ பெரிய கெட்ட விஷயம் இல்லை, அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது தான். ஆனால் அட்வைஸ் பண்ண முடியுமா என்ன நம்மளால்? முடியாதே. இங்கேருந்து நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். உண்மையான கலரு கரைஞ்சி போச்சு, சாயம் இழுத்து போச்சு, அவ்வளோதான்.